ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் நான் vlog ஷேர் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய ஆர்கனைசேஷன் க்ளீனிங் டிப்ஸ் வீடியோ அந்த மாதிரியே ஷேர் பண்ணிகிட்டு இருந்ததுனால ஃபார் அ சேஞ்ச் ஒரு vlog ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பால்கனியில் கொஞ்சம் பூக்கள்லாம் பூத்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா கண்ணுக்கு ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பிங் எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்ச நேரம் செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் அங்கே நின்றுட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் பால்கனியில் இருந்துட்டு நம்ம ரீசெண்டாக வீட்டுக்கு கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கிச்சனுக்கு வந்தேன். இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் டிஃபன் பார்த்திங்கன்னா அடை. ஸோ அதனால் மற்ற சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடைக்கு தேவையானதை ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது பாதி கப் அளவுக்கு அரிசி எடுத்தோன்னா அதே ஈக்குவலாக துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கணும். அதில் பாதி, அதாவது 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். பாசிப்பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் எல்லா பருப்பும் சேர்த்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே அப்படின்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துட்டோம்னா அடை ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டேன் அப்படின்றதுனால அடைக்கு ஊற வச்சுட்டேன். இது கூட கொஞ்சம் காரத்துக்கு ஒரு 3 மிளகாய் வத்தலும் சும்மா கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துருக்கேன். இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். பால் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ காய்ச்சி டீ போட்டுடலாமே அப்படின்ட்டு அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என்னோட டே எப்போவுமே அந்த டீயிலேருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகும். டீ குடித்தாதான் மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படின்னே தோணும். ஸோ அதனால் மார்னிங் வேலையே எனக்கு டீ ப்ரிப்பேர் பண்ணுறதா தான் இருக்கும். இன்றைக்கி தான் அடைக்கு ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சுருந்துருக்கேன். அப்படி இல்லைன்னா முதல் வேலை பால் காய்ச்சி டீ போடுறதா தான் இருக்கும். டீ சாப்பிட்டா தான் என்னவோ ஒரு மாதிரி மைண்டு பிரிஸ்காக இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இல்லைனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் மார்னிங் டீ குடித்து முடிச்சுட்டு தான் மற்ற வேலைகளையே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி டீயை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு தோணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த டீ ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். இந்த கேப்பில் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக குக்கிங்லாம் கற்றுக்குறீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, அன்னைக்கு சமையலை அன்னைக்கு மார்னிங் உட்காந்து யோசிக்காதீங்க. இது ரொம்ப டென்ஷனை தான் கொடுக்கும். என்னென்னா இன்றைக்கி என்னடா சமைக்கிறது, காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, மதியத்துக்கு என்ன சமைக்கிறது, வீட்டில் இருக்கவங்ககிட்ட அப்போ தான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது, இல்லை நம்மளே தான் டிசைட் பண்ணி அன்றைக்கி சமைப்போம் அப்படின்னா அப்போ உட்காந்து அப்படியே தலையை பிச்சுக்கிறது. இன்றைக்கி இந்த குழம்பு வைக்கலாமா, என்ன தான் குழம்பு வைக்கிது, டெய்லியும் இதே வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உட்காந்து டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்கு பதிலாக அந்த வீக் எண்டில் உட்காந்து வீட்டில் இருக்கவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி இந்த வீக் ஃபுல்லாக நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீக்கில் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் தேவைப்படும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுபடி தேவையான வெஜிடபிள்ஸை மட்டும் முன்னாடியே நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அது ஒன்று. ப்ளஸ் முன்னாடி நாளே உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்றதுனால அதுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு இந்த காய் தான் நம்ம பொரியல் பண்ண போகிறோன்னா அந்த காய்கறிகளை முதல் நாள் நைட் கூட நீங்கள் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரிப்பரேஷன்லாம் முதல் நாளே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் ரெடி பண்ணி அதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன சமையல் அப்படின்றத பற்றி யோசித்து நீங்கள் டென்ஷன் ஆகவே தேவையில்லை. ப்ளஸ் நிறைய தேவையில்லாத காய்கறிகளை வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை அந்த வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அன்னைக்கு அந்த சமையல் தான் பண்ண போகிறோன்னு முத நாளே நம்ம மைண்ட் ப்ரிப்பேர் ஆகிருக்கும். ஸோ அதனால் கடகடன்னு சமையல் வேலைகளும் சீக்கிரமே முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அடைக்கி தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி தான் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணுறேன். ஸோ அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா அடைக்கி தேவையானதை நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் தேங்காய் பீசஸ்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால
கொஞ்சம் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாலாம் வேணும் அப்படின்னா அடையோட இன்னும் கொஞ்சம் முருங்கை இலையெல்லாம் கூட சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். அது இப்படி சாப்பிடும்போது டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அடைக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த அடைக்கி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை வந்து சேர்க்காதப்பயே குறப்பாக அரைச்சிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது வந்து சாயந்தர டைமில் கொஞ்சம் மசால் வடையெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கெட்டியாக அரைச்சதை வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன். இப்போ அந்த மாதிரி இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வடைக்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து சாயந்தர டைமில் மசால் வடை போட்டோம் அப்படின்னா டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடைக்கு வந்து தனியாக கரைச்சி வச்சுட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் இதோட சேர்ந்து கலந்து வச்சிட்டோம்னா அடை மாவு ரெடி. ஸோ அதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுட்டு சைடில் வந்து சட்னிக்கு தேவையானது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் இந்த அடையோட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் இருந்துச்சுன்னா அவியல் கூட பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேருமே அந்த மாதிரி நல்லா காரமாக சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அது கூட கொஞ்சம் சக்கரை வச்சு சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் போய் குளிச்சுட்டு வரணும். அதுக்கு முன்னாடி சட்னியை அரைச்சி வச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறேன். சட்னிக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், பொரிகடலை, மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன். கூட 2 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பூண்டுப்பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சட்னி. ஸோ அதையும் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணணும். ஸோ இப்போ குளிச்சு முடிச்சுட்டு வந்தாச்சு. எனக்கு மட்டும் முதல்ல அடை ஊற்றி எடுத்துக்க போகிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதை முடிச்சுட்டு தான் எப்பவும் சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நான் சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து கிச்சன் வேலைகள் இருக்குது, வீட்டில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும். வெளியில் வேறு கிளம்ப வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வேலைகளுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எல்லா வேலைகளும் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து அடை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த அடை ஊற்றிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, எப்போவுமே மண்டே சமையல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஏன்னா வீக்கெண்ட் முடிஞ்சு அந்த மண்டே அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னா பரபரன்னு இருக்கும். அன்றைக்கி மார்னிங் வந்து வீட்டில் பசங்களை ஸ்கூல் கிளப்புறதா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளப்புறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்கன்னா நீங்கள் கிளம்புறதா இருக்கட்டும், அந்த டைமில் ரொம்ப பரபரப்பாக இருப்போம். ஸோ அதனால் அன்னைக்கு சமையல் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை மார்னிங் அப்புறம் லஞ்ச் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் சிம்பிளாகவும் ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் ஒரு மாதிரி சமையல் வேலைகளே பரபரப்பாக இருக்க மாட்டீங்க. ஒரு மாதிரி டென்ஷனாக வேலை இருக்காது. கிச்சனுக்குள்ளே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் அந்த வேலைகள் இருக்கும். டக்குன்னு வேலையில் முடிச்சுட்டு அவங்கள கிளப்புறவங்கெல்லாம் கடகடன்னு கிளப்பி அனுப்பிச்சிருவீங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் ஈஸியான வேலைகளாக இருக்க மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் இல்லாமல், யாரையும் பதட்டப்படுத்தாமல், நீங்களும் பதட்டமாகாமல் உங்களோட வேலைகளை ரிலாக்ஸ்டாக செஞ்சு முடிப்பீங்க. அடை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடவே தேங்காய் சட்னியும் கொஞ்சம் சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த சர்க்கரையோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட. நல்ல சுட சுட அடை தோசை போட்டு சட்னி சர்க்கரையோட சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வீட்டில் குட்டி குட்டி வேலைகள் தான் இருக்குது. நான் மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடியே என்னோடய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். ஸோ ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் எனக்கு மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும். அந்த டைமில் தான் வீடியோ எடிட் பண்ணுறது, வீடியோ ஏற்றுறது, அந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து நான் பார்த்துட்ருப்பேன். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் எப்போவுமே ஒரு 1/2 hour to 1 hour ரெஸ்ட் எடுத்துருவேன், தூங்கிடுவேன் கொஞ்சம் நேரம். ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து ஈவினிங் டைம் வேலைகள் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரிஸ்காக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணி மாடியில் காய போட்டிருந்தது. அடிக்கிற வெயிலுக்கு வந்து அப்படி சூப்பராக காஞ்சிருச்சு. ஸோ அதனால் அப்படியே கையோடு மடித்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சிட்ருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் அப்புறமா மடிச்சிக்கலாம் அப்படின்னு போட்டு வச்சோன்னா கண்டிப்பாக டைம் கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே கையோடு மடித்து வச்சுருவேன். முடிச்சுட்டு இப்போது ஹேர் கட் பண்ணுறதுக்காக சலூன் போகணும். இப்போ ஹேர் கட் பண்ணுறதுக்காக மதுரையில் இருக்க வினிதாஸ் வந்திருக்கோம். இங்கே தான் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் எப்போவுமே ஹேர் கட் பண்ணுவோம். 3 months ஒன்ஸ் வந்து நான் ஹேர் கட் பண்ணுறதை ரெகுலராக வச்சுக்குவேன். என் ஹஸ்பண்ட் வந்து எப்பவும் போல் மந்த்லி ஒன்ஸ் வந்து பண்ணிப்பாங்க. நான் அந்த 3 months ஒன்ஸ் பண்ணுறது வந்து இந்த தடவை ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா 6 monthsக்கு மேலே ஆகிடுச்சு நான் ஹேர் கட் பண்ணாமல் தான் இருந்தேன். ஏன்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்,
இந்த மாதிரி நாங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஒரு 2 மாதத்துலேயே 2 வீடு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய வேலைகள் இருந்துச்சு. ப்ளஸ் எங்களோட பர்சனல் ஒர்க்கும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா, நாங்கள் இந்த மாதிரி வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது சில ரீசன்ஸ்னால எனக்கு ஹேர் ஃபால் இருந்தது. அந்த ஹேர் ஃபால் இருக்கும்போதே போய் ஹேர் கட் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நாள் கழித்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போது ஹேர் ஃபால்லாம் வந்து எனக்கு நல்லா செட்டில் ஆகிடுச்சு. திரும்ப ஹேர் வந்து ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த டைம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து ஹேர் கட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன். ஸோ ஹேர் கட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே கிளம்பிட்டோம். என்னோடய அவுட்ஃபிட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மெரூன் கலர் குர்த்தி வந்து போட்டிருந்தேன். ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பிளான்ட் தான் வாங்கிட்டு போயிருந்தோம். இந்த கிஃப்ட் பார்த்ததில் அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி, எங்களுக்கு கொடுத்ததில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு ஈவினிங் கிட்ட தான் வீட்டுக்கு வந்தோம். வந்ததுமே அன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால பாபா பூஜை இருந்துச்சு. ஸோ குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அன்றைக்கி பூஜை இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.